பரங்கிமட ரிஷிகேஷ் பேசுகிறேன். நான் எனக்காக கேட்கல, இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன் யாருமே வைரலாக்க மாட்டேறீங்க? மனித உரிமை நீதிமன்றம்னு மாவட்டந்தோறும் இருக்குது. அது செயல்பாட்டிலே இல்லை. ஆனால் போர்டு இருக்கும், எல்லா நீதிமன்றங்களிலும் போர்டு இருக்கும். மனித உரிமை நீதிமன்றத்தில் எத்தனை வழக்கறிஞர்கள் வழக்கு போட்டிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்ற எந்த தகவலும் எங்கே தெரியாது. மனித உரிமை நீதிமன்றங்கள் பேரளவில் இருக்குது. அந்த மனித உரிமை நீதிமன்றத்தை செயல்பட வைத்தாலே பல இந்த காவல்துறையில் நடக்கக்கூடிய மனித உரிமை அத்துமீறல்களும் தடுக்கப்பட்டுவிடும். இதை கிட்டத்தட்ட 93லேயே துவக்கப்பட்ட மனித உரிமை நீதிமன்றங்கள் இது நாள் வரை செயல்படவில்லை. இது சம்பந்தமாக எந்த ஒரு அரசியல்வாதியும் குரல் கொடுத்தது கிடையாது, எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் குரல் கொடுத்தது கிடையாது, நடிகர்களுக்கும் அதை பற்றி தெரியாது, ஆட்சியாளர்களுக்கும் தெரியாது, சமூக சேவர்களுக்கும் தெரியாது. ஆனால் இல்லை. ஆனால் அந்த மனித உரிமை நீதிமன்றங்கள் செயல்பட்டால் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அஜித்குமார்லாம் தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டால் உடனே அங்கே மனித உரிமை நீதிமன்றங்கள் இருக்குது, அங்கே மனு கொடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, விசாரணை செய்வாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டதால் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சும்மா பேரளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ அது எதுக்கு அதை நீங்கள் வச்சுருக்கீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. மனித உரிமை ஆணையமாச்சு அந்த மனித உரிமை நீதிமன்றத்தில் செயல்பட வச்சுருக்கலாம், அதுவும் செய்யலை. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, எதுவும் செய்யலை. நான் சொல்கிறத இந்த மக்கள் வைரல் ஆக்கினா கூட இது டக்குன்னு உயிர்ப்பிச்சுக்கும், திருப்பி வந்துடும். அதுக்கு நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் மக்களுக்காக தான் பேசுகிறேன். மக்களுக்காகவே நான் நினைக்கிறேன், வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு யாரையும் ஆதரிக்க மாட்டேறீங்க. ஒரு நடிகன் பின்னாடி இருக்கிற கூட்டம் ஒரு நல்லவன் பின்னாடி இருக்க மாட்டுது, சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு இருக்க மாட்டுது, உண்மையை பேசுகிறவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுது. ஆனால் இந்த அஜித்குமார் மரணத்தின் மூலம் தமிழ்நாட்டில், இந்தியா போல இருக்குது, தமிழ்நாட்டில் மனித உரிமை நீதிமன்றங்கள் செயல்படுறதுக்கு வழிவகுத்ததாக அமையட்டும். இந்த ஸ்டாலினுக்கும் தெரியாது. அவருக்கு ஏதாச்சும் அந்த பிஏ போய் சொன்னால் தான் அவருக்கு புரியும். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அமைச்சர்மாரெல்லாம் அங்கே இருக்காங்க, தெரிஞ்சிங்களா? அதனால் இதை தான் நான் சொல்ல முடியும். யோசித்து பாருங்கள், வைரலாக்குங்க. நன்றி, வணக்கம்.